வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, நன்னூல் சொல்லதிகாரத்தில் வினையியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் உளப்பாட்டு தன்மை பன்மை வினைமுற்றுனா என்னன்றதை மட்டும் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அம் ஆம் என்பன முன்னிலை யாரையும், எம் ஏம் ஓம் இவை படற்கையாரையும், உம்மூர் கட தர இரு பாலரையும் தன்னோடு படுக்கும் தன்மை பன்மை. அதாவது அம் ஆம் என்ற விகுதிகள் தன்மை பன்மையில் வருவதோடு இல்லாமல் முன்னிலையிலும் உளப்படுத்தி வரும். எம் ஏம் என்ற விகுதிகள் தன்மை பன்மை முன்னிலையில் வருவதோடு மட்டும் இல்லாமல் படற்கையையும் உளப்படுத்தி வரும். ஊர்ந்த கட தர கும் டும் தும் ரும் என்னும் விகுதிகளை ஈற்றில் கொண்ட சொற்கள் முன்னிலையையும் படற்கையையும் உளப்படுத்தி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கான்செப்ட்னா, அம் ஆம் அப்படின்ற விகுதிகள் தன்மை பன்மையில் மட்டும் வராமல் முன்னிலையிலையும் வரும். எம் என்ற விகுதிகள் தன்மை பன்மை முன்னிலையிலையும் வராமல் வருவது மட்டும் இல்லாமல் படற்கையிலையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊர்ந்த குற்றியலுகிற எழுத்துக்களை கொண்ட விகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட தர அதாவது கும் டும் தும் ரும் அப்படின்ற இந்த சொற்கள் எல்லாமே முன்னிலையிலையும் வரும் படற்கையையும் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை தான் முன்னிலையையும் படற்கையையும் முளப்படுத்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்களேன், யானும் நீயும் உண்பம், யானும் நீயும் உண்பாம், யானும் அவனும் உண்பேம், யானும் அவனும் உண்பேம், யானும் அவனும் உண்போம், யானும் நீயும் அவனும் உண்கும், யானும் நீயும் அவனும் உண்டும், யானும் நீயும் அவனும் வந்தும், யானும் நீயும் அவனும் சென்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இங்கே பாரு, யான் அப்படின்றது தன்மை, நீயும் அப்படின்றது முன்னிலை, அவனும் அப்படின்றது படற்கை, வந்தும் அப்படின்றது வினை. அப்போ 4 வந்திருக்கு: தன்மை, முன்னிலை, படற்கை, வினை. இந்த தன்மை பன்மை அந்த முன்னிலை வினை எல்லாமே சேர்ந்து வந்திருக்கிறத இதில் பார்க்க முடியுது. இதை 2 மார்க் கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. உளப்பாட்டு தன்மை பன்மை வினைமுற்று பற்றி கூறுக அப்படின்ட்டு கேட்கும்பொழுது நம்ம 2 மார்க் கொஸ்டினில் இருக்கும்பொழுது நூற்பாவை எழுதலாம். இதுவே இது 5 மார்க்கு கேள்விகளில் கேட்கும் பொழுது இந்த நூற்பாவுக்கான விளக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதணும். அதனால் இந்த வீடியோவை நான் இப்போவே அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. 2 நாள் கழித்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு வரும். அதனால் சாரி, இதுக்கான முதல்ல போஸ்ட்டை மட்டும்தான் நான் போட போகிறேன். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு என்ன டவுட்டோ அந்த டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.